நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதனுக்கு கர்மா எப்படி நிர்ணயிக்கப்படுது தெரியுங்களா? எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா கர்மாவை? அதாவது ஒரு மனிதன் இவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் தலையிடுவார் சார். இவருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் இவர் வலுக்கட்டாயமாக போட்டு இவர் சம்பந்தப்பட்டு அந்த கர்மாவை தேடிப்பார். கர்மான்றது இவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அதனால் கிடைக்கும் கர்மா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார். கவனமாக இருக்கணும். அதனால தான் புறங்கூறுதல், மற்றவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம் தான். மற்றவர்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. தெரியாமல் பேசினால் அந்த கர்மா அவர்களுக்கு யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களுக்கு தெரியாமல் அவருடைய பாவ மூட்டைகளை இவர்கள் சுமப்பார்கள்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருக்கணும் சார் கர்மா விஷயத்தில். அதற்கடுத்து சார், இந்த குரு இருக்கார் இல்லையா, அவர் பாருங்கள், ஒரு ஜாதக கட்டத்தில் குரு மட்டும் நல்ல அமைப்பில் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் சார். குருன்றவர் ஒரு முழு சுப கிரகம் சார். அது அவர் சுபர். அவர் பாருங்க, அவர் பார்க்க மேடமெல்லாம் புண்ணியத்தை தேடி தருவார் சார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி புண்ணியம், குரு பார்க்க கோடி குற்றம் தீரும் சார். குரு ஒரு முழு சுப கிரகம். அவர் பாருங்க, ஒரு லக்னத்தில் மட்டும் எந்த லக்னமாக இருக்கட்டும் சார், 12 லக்னங்களில் எந்த லக்னமாக இருக்கட்டும், அந்த லக்னத்தில் மட்டும் குரு மட்டும் அமர்ந்துட்டாருன்னு வைங்களேன், திக்பலம் சார். குரு மட்டும் ஒரு லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அவர் நீச்சமாகட்டும் பகையாகட்டும் எப்படியாவது உட்காந்துருக்கட்டும், ஆக மொத்தத்தில் லக்னத்தில் மட்டும் குரு அமர்ந்துட்டாவே அந்த ஜாதகர் அந்த அந்த குரு திக்பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். அந்த ஜாதகர் மிகவும் நல்லவர். அவர் ஒரு முழு சுப கிரகம், மிகவும் நல்லவர்னு அர்த்தம். ஜாதகத்தில் லக்னத்தில் மட்டும், உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்கான்னு பாருங்க. குரு இருந்துட்டாவே இவர்கள் எல்லாம் மிகவும் நல்லவர்கள் சார். இவர்கள் ஒழுக்கமான நடத்தையை உடையவர்கள். நேர்வழியில் தான் இவர்கள் பணத்தையே சம்பாதிப்பாங்க சார். குறுக்கு வழி இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நேர்வழி, ஒழுக்கமான நடத்தை, ஒழுக்கமான எண்ணங்கள், ஒழுக்கமான செயல்கள் தான் இவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட குரு மட்டும் ஒரு லக்னத்தில் இருக்கணும் சார். லக்னத்தில் அமர்ந்து இருந்துட்டாவே மிகப்பெரிய யோகவான் சார். ஆனால் இவர்களை பாருங்க, லக்னத்தில் குரு இருந்துட்டா இவர்கள் மிகவும் நல்லவர்கள் இல்லையா? இவர்களை தான் ஏமாற்றுவாங்க மற்றவங்க. இவர் ஒரு ஏமாளின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்று தான் சொல்லணும். இவர்கள் அப்படி ஏமாந்தாலும் இவர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சார். அப்படி ஏமாந்து விட்டாலும் இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வெற்றி வாகை சூடி மிகப்பெரிய அந்தஸ்து, புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வா கூட கண்டிப்பாக அமைஞ்சிடும் சார். இவர்களுக்கு அந்த வாழ்க்கை அமைந்திடும். ஏனென்றால் இவர்களை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் அதை பற்றி இவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் மிகவும் நல்லவர்கள். நல்லவர்களைத்தான் உலகம் ஏமாற்றும். இவர்கள் ஏமாந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த கர்மாவை அனுபவிச்சிடும் போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பாருங்க, ஒரு லக்னத்தில் குரு மட்டும் அமர்ந்துட்டாவே யோகவான் சொல்வதற்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா? லக்னத்தில் குரு அமர்ந்துட்டா குருக்கு 3 பார்வைகள் இல்லையா? குரு லக்னத்தில் இருந்து 5ஆம் பார்வை, 5ஆம் வீட்டையும் பார்ப்பாரு, 7ஆம் வீட்டை பார்ப்பாரு, 9ஆம் வீட்டையும் பார்த்துருவார் சார். இதுதான் இதில் இருக்க ஒரு உன்னதமான சிறப்பான அபாரமான பார்வை சார் இதெல்லாம். அப்போ லக்னத்தில் குரு அமர்ந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ், கீர்த்தி ஸ்தானம், பிள்ளைகள் ஸ்தானம், இவருடைய புத்தி ஸ்தானம், இதெல்லாம் அருமையாக செயல்படும் சார். புத்தி அருமையாக செயல்படும். இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஏற்றமான முடிவாக தான் இருக்கும். புத்தி தெளிவாக இருக்குன்னு அர்த்தம். அதற்கடுத்து பாருங்க, 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் இருக்குன்னா சார், ஆண் ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய மனைவியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், பெண் ஜாதகம் என்றால் வரக்கூடிய கணவனை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். அது மட்டுமல்ல, சமூக அந்தஸ்து, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், கூட்டாளி, சமூகத்தில் இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, புகழை பற்றி சொல்லக்கூடிய இடம் தான் சார் 7ஆம் இடம். அதற்கடுத்து பாருங்க, 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். லக்னத்தில் குரு அமர்ந்துட்டாவே 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். அப்போ 9ஆம் இடம் என்ன சார்? ஒரு முக்கிய ஸ்தானம் இல்லையா? அது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் சார், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய லட்சுமி ஸ்தானம். அது ஒரு லட்சுமி ஸ்தானம் தான் 9ஆம் இடம். பித்ரு ஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம்.
அந்த ஸ்தானத்தை மட்டும் குரு பார்த்துட்டா அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த டைமில் எப்பப்போ என்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சிடும் சார். 5, 7, 9 புகழ் கீர்த்தி ஸ்தானம் 5, 7ஆம் இடம் சமூக அந்தஸ்து, லைஃப் பார்ட்னர், 9ஆம் இடம் வந்து பாக்கியஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம் சொல்லிடலாம். இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் லக்னத்தில் குரு அமர்ந்துட்டாவே இப்படிப்பட்ட ஸ்தானம்லாம் வலுப்பெற்று சார், பலமாயிடும். லக்னமும் வலுப்பெற்று, ஜாதகரும் வலுப்பெற்று, நேர்மையான முறையில் உன்னதமான ஒரு செல்லும் செல்வாக்கு புகழ் உச்சத்துக்கு வருவாங்க சார் இவர்கள் எல்லாம். இப்போ இதில் பாருங்க, இந்த குரு லக்னத்தில் அமர்ந்து நாபி யோகம்னு ஒன்று செயல்படும் சார். இந்த யோகம் மட்டும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் கிடைத்துச்சுன்னு வைங்களேன், இவர் ஒரு மிகப்பெரிய புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துரும் சார். இந்த நாபி யோகம், இந்த நாபி யோகம் எங்கே அமர்ந்திருக்கணும் தெரியுங்களா? குரு லக்னத்தில் அமர்ந்து இருந்தால்தான் இந்த யோகமே செயல்படும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு அமர்ந்து 11ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி குரு வீட்டில் அமர்ந்திருக்கணும் சார். மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசியில அந்த 11ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு நாபி யோகம் செயல்படும். இந்த நாபி யோகம் என்ன கொடுக்கும்? பெரிய புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, உயர்ந்த நட்புலாம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு. அப்படிப்பட்ட யோகத்துக்கு உண்டான ஒரு புண்ணியவான் தான் இப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பவர்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேஷ லக்னம் வைங்க. மேஷ லக்னத்திலேயே குரு அமர்ந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசிலேயோ அமர்ந்திருக்கணும். இப்படி அமர்ந்திருந்தால் நாபியோகம் அற்புதமாக செயல்படும். அதற்கடுத்து ரிஷப லக்னம் வைங்க. நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்து ரிஷபத்திலேயே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கார் இல்லையா? 11ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலே அமர்ப்பது மிகவும் சிறப்பு. அதற்கடுத்து மிதுன லக்னம், நீங்கள் மிதுன லக்னமாக இருந்து அந்த லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிலேயோ அல்லது மீன ராசிலேயோ அமர்ந்திருக்கணும். அப்படி அமர்ந்திருந்தால் இந்த நாபி யோகம் அற்புதமாக செயல்படும் சார் இவர்களுக்கெல்லாம். அதற்கடுத்து கடக லக்னமாக இருந்து கடக லக்னத்திலேயே குரு உச்சம் பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தனுசு ராசிலேயோ அல்லது மீன ராசிலேயோ அமர்வு பெற்றிருக்கணும். இப்படி அமர்வு பெற்றிருந்தால் நாபி யோகம் உயர்ந்த புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருடைய புகழ் நேர்மையான முறையில் இருக்கும் சார். அதற்கடுத்து சிம்ம லக்னமாக இருந்து சிம்ம லக்னத்திலே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் தனுசு ராசிலேயே மீன ராசிலேயே அமர்வு பெற்றிருக்கணும். இப்படி அமர்வு பெற்றிருந்தால் இவர்களுக்கும் இந்த நாபியோகம் அற்புதமாக அபாரமாக செயல்படும் சார். அதற்கடுத்து கன்னி லக்னமாக இருந்து கன்னி லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மீன ராசிலேயோ தனுசு ராசிலேயோ அமர்வு பெற்றிருந்தால் இந்த நாபியோகம் கொடுக்கக்கூடிய புகழ் உச்ச புகழை கொடுக்காம விடாது சார். அதற்கடுத்து துலா லக்னம், துலா லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனுசு ராசிலேயோ மீன ராசிலேயோ அமர்வு பெற்றிருக்கும். இப்படி அமர்வு பெற்றிருந்தால் அந்த சூரிய பகவானும் குருவும் கொடுக்கக்கூடிய யோகங்கள் அற்புதமான யோகத்தை அள்ளி வழங்கிடும் சார் இவர்களுக்கு. மிகப்பெரிய புகழ் உச்சியில் உட்கார வச்சு இவருக்கு மற்றவர்கள் வியப்படைய லெவலுக்கு இவர் வந்து புகழை கொடுக்கும். அதற்கடுத்து நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து விருச்சிக லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்று அந்த புதன் மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசியிலே அமர்வு பெற்றிருக்கணும். அதற்கடுத்து நீங்கள் தனுசு லக்னமாக இருந்து தனுசு லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் மீன ராசிலேயோ அல்லது குருவுடன் அந்த தனுசு ராசியில் அமர்வு பெற்றிருந்தா மிகப்பெரிய நாபி யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர். மிகப்பெரிய புகழ் உச்சாணி புகழ் கொம்புல உட்கார வச்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். அதற்கடுத்து மகர லக்னமாக இருந்து மகர லக்னத்திலே குரு நீச்சம் பெற்றிருப்பார் பாருங்க. நீச்சம் பெற்றிருந்தாலும் திக்பலம் தான். அப்படி நீச்சம் பெற்று குரு பகவான் மகர லக்னத்தில் உட்கார்ந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிலேயோ அல்லது மீன ராசிலேயோ அமர்வு பெற்றிருக்கணும். இப்படி அமர்வு பெற்றிருந்தால் மிக பெரிய புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கெல்லாம் கொடுக்காம விடாது சார் இவர்களுக்கெல்லாம். கும்ப லக்னமாக இருந்து கும்ப லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்றிருக்காரு பாருங்க. இவர்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் சார் இவர்களுக்கு. புகழை அள்ளி கொடுக்கும். இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில்.
மீன லக்னமாகிறது, மீன லக்னத்திலேயே குரு அமர்வு பெற்று 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனுசு ராசியிலேயோ அல்லது மீன ராசியிலேயோ அமர்வு பெற்றிருந்தா இவர் தான் சார் முதல் தரமான யோகத்துக்கு சொந்தக்காரன். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்ததுன்னா இந்த குரு பகவானும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியும் தனுசு ராசியிலே மீன ராசியிலே அமர்வு பெற்றிருந்தா நாபி யோகம் கொடுக்கக்கூடிய புகழ் உச்ச புகழ் சார். ஒரு மனிதனுக்கு நேர்மையான முறையில், ஒழுக்கமான நடத்தையில், ஒழுக்கமான முறையில், ஒழுக்கமான மனிதர்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து கொடுக்காம விடாது சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. குரு பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்வு பெற்றிருக்காரா பாருங்க. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த லாப ஸ்தானாதிபதி மீன ராசிலேயோ தனுசு ராசியில அமர்வு பெற்றிருந்தா பாருங்க சார். இப்படிப்பட்ட அமைப்பில் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு நாபி யோகத்துக்கு சொந்தக்காரன். மிகப்பெரிய புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு கொடுக்காம விடாது சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.